தேனிக்கும் தமிழ் சினிமாவுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு எப்பயுமே இருக்குங்க. அதனாலதான் தேனியையும் தேனியோட கலாச்சாரத்தையும் தமிழ் சினிமாவில் வரவேற்று நிறைய படங்கள் எடுத்து அது ஒரு மாபெரும் வெற்றி ஆயிருக்கு. கிராமப்புற கதைகள் தாய்மாமன்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது நம்ம தேனி தாங்க. நம்ம தேனி மாவட்டத்துல இருந்து இசையமைப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள்னு பல பேர் வந்திருக்காங்க. இசையமைப்பாளர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கள் இசைஞானி இளையராஜா, கங்கை அமரன். அதுவே நீங்க இயக்குனர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, இயக்குனர் பாலா, இயக்குனர் சிங்கம்புலி, இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நடிகர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அனைவருக்கும் பிடித்த தனுஷ் அவர்கள், இப்படி தேனிக்கு வலு சேர்க்கிற மாதிரி நிறைய பேர் தமிழ் சினிமாவில் இருக்காங்க. இது மட்டும் இல்லங்க, தேனியில எடுத்த ஏகப்பட்ட படங்கள் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு. இதுக்கு காரணம் தேனியும் தேனியை சுத்தி இருக்கிற இயற்கை அழகுதாங்க. அப்படி தேனியில என்ன இடங்கள்லாம் ஃபேமஸ் பாத்தீங்கன்னா வைகை அணை, சோத்துப்பாறை அணை, மஞ்சளாறு அணை, கும்பக்கரை அருவி, சின்ன சுருளி அருவி, மூலிகைகள் நிறைந்த சுருளி அருவி, உலக புகழ்பெற்ற எங்க வீரவாண்டி திருவிழா, தேனி பெரியகுளத்தில் இருக்கிற பெரிய கோயில், போக வேதபுரி தட்சிணாமூர்த்தி கோவில், குச்சனூர் சுயம்பு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவில், சின்னமனூர் இருக்கிற சிவகாமி அம்மன் கோவில், உத்தமபாளையத்தில் இருக்கிற காலத்திநாதர் கோவில், இப்படி ஏராளமான கோயில்களும் இயற்கை வளங்களும் நிறைந்த எங்க தேனி தாங்க. இந்த மாதிரி நம்ம தேனியை பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைய ஒன்றியே இருக்குங்க. தேனியில என்னென்ன தமிழ் சினிமா எடுத்திருக்கான்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம்.